உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில அது கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் மிக சிறந்த அற்புதமான யோக பலன்களா தான் கண்டிப்பான முறையில யோக பலன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களோட யோக ஸ்தானமான கடக ராசிக்கு வந்துட்டாரு. ஸோ கடக ராசிக்கு வந்தாச்சு. ஜூன் 2ஆம் தேதி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருக்கும் பட்சத்தில யோக ஸ்தானத்துக்கு வர்றது, உங்களுக்கான பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுக்கான முதல் அடையாளம். அது மட்டும் இல்லாம அந்த யோக ஸ்தானமான கடக ராசி குருவுடைய உச்ச வீடு. உங்க ராசிநாதன் முழு பலம் பெறக்கூடிய வீடு. ஸோ ராசிநாதன் முழு பலம் பெறாரு அப்படின்னா, நீங்களே வந்து உங்களுக்கே நீங்க பலம் பெறதா அர்த்தம். அது உங்களுக்கே ஒரு யான பலம் கூடுன மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்ப குடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாத துவக்கமே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில ரொம்ப யோகமான காலமா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்க போது. இந்த மாதம் மட்டும் இல்ல. இது ஜூன் மாதத்துக்கான பலனா இருந்தா கூட, ஜூன் மாதத்துல இந்த ஒரு சிறப்பு நடந்திருக்கு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு. கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச பலம் பெற்று நிற்கிறாரு. இந்த நிலை வந்து உங்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடரும். இந்த ஆண்டுல குடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கா, எதிர்காலத்துக்கு முழுமைக்கா வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்க ராசியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ராசியிலேயே இருந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனி இருக்காரு. யோக பலன்லாம் சொல்றாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பான முறையில இருந்தாலும் கூட சனி வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் நட்பு தான். உங்களுடைய மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூட இருக்கு. சனியுடைய நட்சத்திரம் இருக்கு, புதனுடைய நட்சத்திரம் இருக்கு, குருவுடைய நட்சத்திரம், உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரமும் இருக்கு. இதுல 2 நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப ஃபேவரான நட்சத்திரங்கள். ஒண்ணு வந்து பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில குரு பயணிக்கக்கூடிய காலமும், அதுக்கு அடுத்ததா அ உத்திரட்டாதி சனி பகவானோட அவர் சுய நட்சத்திரத்தில பயணிக்கக்கூடிய காலமும், அதுக்கு அடுத்ததா புதனுடைய நேரமே வந்து உங்களுக்கு சிறப்பாவே ரேவதி நட்சத்திரம். அதுவுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கும். புதனும் உங்க ராசிநாதனுக்கு இணைவு பெற்று நல்ல ஒரு நிலையில தொடரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால, இந்த உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரமும், அந்த நட்சத்திர அதிபதிகளும் உங்களுக்கு வந்து ஸ்தான அடிப்படையில நல்ல யோக பலன்கள குடுக்கிறதுனால, இந்த அடுத்தடுத்து வர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். இந்த ஜென்ம சனி தொந்தரவு பண்ணாது. அத நினைச்சு நீங்க வருத்தமும் பட வேண்டாம். அத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், சனி பகவான் வந்து ஸ்தான அடிப்படையில 11ஆம் இடத்து அதிபதி, லாபஸ்தானத்து அதிபதி. லாபஸ்தானத்துக்கு அதிபதி வந்து லக்னத்தில இருக்கிறது. நம்ம லாபகரமான ஒரு மனிதரா நம்ம மாறிட்டோன்றதுக்கான ஒரு முதல் அடையாளம். லாபம்ன்றது காசு, பணம் விஷயத்துல மட்டும் இல்ல. எல்லா விதத்திலயும் நம்ம எடுத்த ஒவ்வொரு செயல்கள் மூலியமாவும் நமக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுதுன்றதுக்கான ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய அ 9ஆம் பார்வை அதாவது 5ஆம் ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துலருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்க ராசிக்கும் கிடைச்சிருக்கு. எந்த ராசிக்குனாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பட்சத்துல, அந்த ராசிக்காரர்கள் சுபத்துவ தன்மையை பெறுவாங்க. இங்க உங்க ராசிக்கு அதிபதி அவரே வந்து உச்ச பலம் பெற்று முழு பலத்தோட உங்க ராசிக்கு பார்வையை குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த சனி, குரு தொடர்பு அப்படின்னு கிடைச்சிட்டாலே வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார விஷயத்துல தங்கு தடை இல்லாம
நல்ல ஒரு மணி ம என்ன மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால வந்து பண விஷயத்த பத்தி இனிமே நீங்க கவலையும் பட வேண்டாம். அ குருவும், சனியும் இணை பெறக்கூடிய நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம், தொழில் சார்ந்து வேலை விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அ நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும். நல்ல மாற்றங்களையும் வந்து சனியும், குருவும் இணைந்து குடுப்பாங்க. புது தொழில் துவங்குறதாகட்டும், புது வேலைக்கு போறதாகட்டும், வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே வந்து உங்க கைகூடி வரும் அப்படின்றத சொல்ல முடியும். கூடுதலா வந்து ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் வந்து அ ஜ குரு பகவானோட சேரப்போறாரு. அவங்களோட யோகஸ்தானத்தில அமரப் போறாரு. சுக்கிரன் வந்து உங்க ராசிநாதன் குருவ போல அவரும் இன்னொரு சுப கிரகம் தான். குரு தான். குரு தன்மை உள்ள கிரகம் தான். 2 குரு தன்மை உள்ள கிரகங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானமான மனோஸ்தானத்தில அமரும் பட்சத்தில, உங்களுக்குள்ளேயே பெரிய பாசிட்டிவிட்டி வரும். நல்ல விஷயங்கள் இனிமே நம்ம லைஃப்ல நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது உண்மையும் கூட. அதுதான் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில இமை பிசங்காம கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகும் இனி வர காலங்கள்ல. நெறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்து, நண்பர்களோட பயணங்கள், இன்னும் மன மகிழ்ச்சியை குடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே நிரம்பி இருக்க போகுது. அதனால மீன ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கலாம். எந்த விதத்திலயும் நீங்க எத பத்தியும் சங்கடப்பட வேணாம். கடந்த கால கசப்புல மறந்து ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட, புதுசா இந்த மாதம் ஜூன் மாதத்துலருந்து உங்க வாழ்க்கைய நீங்க துவங்குங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறையில பல நல்ல யோகங்கள குடுக்க காத்திருக்கு. நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடையாது. உங்களோட கடந்த கால போராட்டங்களுக்கு இறைவன் குடுக்கக்கூடிய பலன்கள் தான். அதனால வந்து நம்ம லைஃப் டக்குன்னு மாறிடுச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயமா வந்து கடந்த கால இந்த இந்த நல்ல விஷயங்கள நீங்க அடையறதுக்கு தான் இவ்வளவு நாள் போராடியிருக்கீங்கன்ற மாரியான நான் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். நேரமும் கூடி வரும்போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிர்ஷ்டம். அது உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலத்துல இருக்கீங்க அப்படின்றத மீன ராசிக்காரர்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்கியநாதன் அதாவது 9ஆம் இடத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனாருன்னா, அங்கிருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, அ பாக்கியஸ்தானத்தில அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே கிடைக்கும். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை மட்டும் இல்ல, குருவுடைய பார்வையுமே விழுகும். ஸோ குரு தான் இருக்கிற ஸ்தானத்துக்கு குடுக்குற யோக பலன்கள தாண்டி, அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கும் பலன் பலன் அதிகமா குடுப்பாரு. பார்த்துக்கங்க, பாக்கியநாதனுடைய பார்வையும் கிடைக்க போகுது, பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. 2மே சேர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் செயல்படுதுன்னா, வீடு, மனை வாங்குறது, சொத்து வாங்குறது, உறவுகள் சகோதர உறவுகளுக்குள்ள இருக்க சங்கடங்கள் தீர்றது, சொத்து பிரிக்கிறதுல இருக்கிற சங்கடங்கள் தீர்ந்து, சரியான முறையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரியான பங்கு போய் சேர்றது. இப்படி பல நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கப்போகுது. நீங்க எதிர்பார்த்த நியாயங்கள், உங்க நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உறுதியா சொல்றேன். இந்த ஜூன் மாதம் ஒரு துவக்கம் தான். நல்ல விஷயங்களுக்கான ஒரு துவக்கமா தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு துவக்கம் தான். இனி வர வர அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழக்கூடிய சூழல உங்களுக்கு கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கு அடையாளமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சியா இருங்க. எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவதாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன்.
ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசாபுத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.